ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் நாளையில இருந்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது, எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் சிஜிஎல் எக்ஸாமோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ்எஸ்சி சிஜிஎலோட டயர் 1 எக்ஸாம் பாத்தீங்கன்னா 12 செப்டம்பர்ல இருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் கண்டினியூஸா ஒரு 15 டேஸ் வந்து நடத்த போறாங்க. உங்க எக்ஸாமுக்கு 3 டேஸ் பிஃபோர் இல்லனா 4 டேஸ் பிஃபோர் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட இ-கால் லெட்டர் டவுன்லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணணும். நான் எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டேன். இங்க ரைட் சைட்ல பாருங்க லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கடுத்து உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்க கேப்சாவை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகே, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன், இங்க கொடுத்துருக்க கேப்சாவையும் நான் என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே நான் டைப் பண்றேன். ஸோ அதை என்டர் பண்ணிட்டு கீழே லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லாகினை கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க நம்மளோட நேம் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும், அதுக்கப்புறம் மதர் நேம் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டோட அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கிரீன் கலர்ல சிஜிஎல் 2025 அட்மிஷன் சர்டிபிகேட் நோ யுவர் சிட்டி இஸ் லைவ்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுல சிஜிஎல் அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இயர் கேட்டிருப்பாங்க 26, 25, 24 இருக்கும். அதுல 25 2025 கிளிக் பண்ணுங்க. இங்க செக் ஸ்டேட்டஸ் இருக்கா, இந்த செக் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணுங்க. செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களோட நேம் இருக்கும், அடுத்து ஃபாதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், எக்ஸாம் டேட், எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்க போகுது, எந்த டைம்ல எக்ஸாம் நடக்க போகுது, எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம், அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் 15/9/2025 எக்ஸாம் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு 23rd செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 12 செப்டம்பர் இல்ல 13 செப்டம்பர் 14 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 23rd செப்டம்பர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான ஹால் டிக்கெட் எப்ப டவுன்லோட் பண்ணலாம்னா ஒரு 20 செப்டம்பர் கிட்ட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க எக்ஸாமுக்கு 3 டேஸ் பிஃபோர் அப்படி இல்லைன்னா 4 டேஸ் பிஃபோர் தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு அடுத்த நாள்ல எக்ஸாம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 12 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கு, இல்ல 13 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கு, இல்ல 14 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு டேட் பாருங்க 11 செப்டம்பர். ஓகேவா? அப்ப இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ப 15ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க எப்ப மேம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து 12 செப்டம்பர்ல அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது உங்க எக்ஸாமுக்கு 3 டேஸ் பிஃபோர் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்குன்னா உங்களுக்கு என்ன மாதிரி காட்டும்னா இங்க ஸ்டேட்டஸ் காட்டும். ஸ்டேட்டஸ்ல அப்ளிகேஷன் அக்செப்டட்னு இருக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த செக் பாக்ஸை நீங்க டிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே டவுன்லோட் அட்மிஷன் சர்டிபிகேட்னு இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அதாவது இ-கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆகிரும். அதுல உங்களோட நேமு, உங்களோட போட்டோ, எந்த சிட்டில எக்ஸாம் நடக்கு, எந்த சென்டர்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் என்னங்க கூடிய எல்லாமே கொடுத்துருவாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும், என்னென்ன இதெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க, என்னென்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுங்க கூடிய கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கலாம். நான் சொல்றது தெளிவா புரியுதா? நான் 2 ஸ்டூடெண்டோடது வந்து லாகின் பண்ணி பார்த்தேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 15 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட். சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரை மட்டும் தான் காட்டும், அப்ளிகேஷன் அக்செப்டட்னு தான் காட்டும். இல்ல 23rd செப்டம்பர்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் லாகின் பண்ணி பார்க்கும்போதும் அப்ளிகேஷன் அக்செப்டட் அது வரதான் காட்டும். அதுக்கு கீழே டவுன்லோட் அட்மிஷன் சர்டிபிகேட்ங்கிறது காட்டாது. ஓகேவா? சோ இதை பார்த்து நீங்க ஒரி பண்ண வேண்டாம். உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். இது வந்து 12 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட நான் லாகின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அக்செப்டட்னு கிரீன் கலர்ல இருக்கா,
அதுக்கு கீழேயே பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அட்மிஷன் சர்டிபிகேட்னு இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியில என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, எனக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, என் ஃப்ரெண்டுக்கு ஹால் டிக்கெட் வரல, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு எனக்கு வரலங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுவாங்க. சோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஓகே, உங்களுக்கு முன்னாடியே எக்ஸாம் இருக்கும், உங்க ஃப்ரெண்டுக்கு மேபி லாஸ்ட் ஷிஃப்டா கூட இருக்கலாம். அப்ப அவரோட எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 3 days பிஃபோர் ஹால் டிக்கெட் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க நாளைக்கு எழுத போறது பாத்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாம். சம்டைம்ஸ் இதை வந்து டியர் 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ டயர் 1 எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. சோ இந்த எக்ஸாமோட டைம் பாத்தீங்கன்னா 1 hour, உங்களுக்கு 60 minutes வந்து டைம் கொடுத்திருப்பாங்க. ஷிஃப்ட் 1க்கு ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 7:30 to 8:30 AM வந்து ரிப்போர்ட்டிங் டைம். எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 10 மணிக்கு எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். அப்போ 9 மணிக்கு நான் எக்ஸாம் ஹாலுக்கு போனா போதுமான்னு கேட்க கூடாது. ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த டைம்ல நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். ஏன்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதும் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். ஓகே, அந்த வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு 1 hour ஆகிரும். ஏன்னா ஷிஃப்ட் 1ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாருக்கும் வெரிஃபை பண்ணி முடிச்சு அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்றதுக்கு 1 hour ஆகிரும். அதனாலதான் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஷிஃப்ட் 2 இருந்தீங்கன்னா உங்களுக்கு 12:30க்கு ஷார்ப்பா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா நீங்க 11 மணிக்கே எக்ஸாம் ஹால்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் ரிலாக்ஸா அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டு கூலா எக்ஸாம் எழுதிட்டு வர முடியும். அந்த லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியில ஓடாதீங்க. ஷிஃப்ட் 3க்கான ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 2:30 to 3:30 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 5 மணிக்கு முடிஞ்சிரும். ஓகேவா? சோ அட்மிட் கார்டுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நேம், ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ, அதுக்கப்புறம் சைன், எக்ஸாம் டேட். ஓகேவா? சோ இது எல்லாமே ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடியது. எந்த டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, உங்க எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் என்ன, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, உங்க எக்ஸாம் சென்டர் என்ன, எந்த காலேஜ்ல வச்சு நடக்குதுங்க கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணாம, இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணா தலையில கிளிப் எல்லாம் மாட்டிட்டு போக கூடாது. அப்ப அங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கிளிப் எல்லாம் மாட்டுறதுக்கு எதுக்கு இது பண்றீங்க, சோ ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. எக்ஸாம் ஹாலுக்கு மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. ஓகே, கேர்ள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா பிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். ஓகேவா? சோ அதனால கரெக்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரீட் பண்ணிட்டு போங்க. உங்க ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, இப்ப டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா ஹால் டிக்கெட், அந்த ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பிரிண்ட்டுக்கு 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒன்னு வந்து எக்ஸாம் ஹால் கொண்டு போறதுக்கு, ஒன்னு வந்து உங்க சேஃப்டிக்கு. ஓகேவா? கடைசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுல இருந்து என்னென்ன எக்ஸாம் எழுத போயிருக்கோமோ எல்லாத்துக்குமான ப்ரூஃப் வந்து நம்மளும் வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா கையில. ஓகே, ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நான் சொன்னேன் காலையில 7:30க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஸ்கிரீன்ல, ஓகேவா, உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், இந்த 4 சப்ஜெக்டும் வரும். ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின். ஜிகேல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25, ரீசனிங்ல 25. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா 2 மார்க். அப்ப 50 மார்க். ஜிகேக்கு 50 மார்க், இங்கிலீஷுக்கு 50 மார்க், குவான்ஸுக்கு 50 மார்க், ரீசனிங்க்கு 50 மார்க். ஓவராலா 100 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கிறதுனால 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. டைம் பாத்தீங்கன்னா 1 hour தான் டைம். ஓகேவா? சோ 1 hour முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு 1 hour தான் டைம், நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. அப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 1 hourக்குள்ள நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் எந்த செக்ஷன் வந்து எடுக்கணும், எந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் அவேர்னஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த செக்ஷனுக்கு கால்குலேஷன் எதுவுமே இருக்காது. இதுல 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினா ரீட் பண்ண போறீங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சர் சூஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா இதுல டைம் எதுவுமே எடுக்க போறது இல்ல. ஒரு கொஸ்டினுக்கு குயிக்காவே ஆன்சர் தெரியுது. ஒரு ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதுல ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்க போதா? இல்ல. ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த 25 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம்
இல்ல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ள இல்லைன்னா 5 நிமிஷத்துக்குள்ள ஜெனரல் அவேர்னஸ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. சோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினையும் சும்மா அடிச்சு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஜெனரல் அவேர்னஸ்ல எவ்வளவு கொஸ்டின் தெரியுதோ அதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அதே இது தெரியாத கொஸ்டினுக்கு இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். 50% ஆன்சர் தெரியும், 50% வந்து ஷுவரா தெரியாது. அப்ப மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இங்கிலீஷ். ஓகே, ஜெனரல் அவேர்னஸ்க்கு அடுத்து நீங்க எடுக்க வேண்டியது என்னன்னா இங்கிலீஷ் வந்து எடுக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் பார்ட் எதுவுமே இருக்க போறது இல்ல. ஜஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க, கிராமர் ஒகாபுலரி வச்சு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இந்த 2 செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நீங்க எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு போகணும். இப்ப ஜெனரல் அவேர்னஸ்க்கு 5 நிமிஷம் கூட நீங்க எடுத்துக்கலாம் டைம். ஏன்னா 25 கொஸ்டின் ரீட் பண்றதுக்கு 5 நிமிஷம், மிஞ்சி மிஞ்சி போனா 7ல இருந்து 10 நிமிஷம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எங்க போக போறீங்க? இங்கிலீஷ். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ்லயும் அதே மாதிரிதான் ரீட் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க, தெரியாத கொஸ்டினை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து ரீசனிங். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கேயும் பெரிய லெவல்ல கால்குலேஷன் இருக்காது. மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவல்ல கால்குலேஷன் இருக்காது, பட் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் இருக்கும். அப்ப இந்த இந்த செக்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா எங்க போகணும்? மேக்ஸுக்கு போகணும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டினும் பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பார்ட் நிறைய வரும். அப்ப ஃபர்ஸ்டே நம்ம மேக்ஸை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கால்குலேஷன்லயே மூழ்கிடுவோம். அப்படியே உட்கார்ந்து சால்வ் பண்ணி அதையே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கடைசி நிமிஷத்துல பார்த்தா ஜெனரல் அவேர்னஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் டைம் இல்லாம போயிடும். அப்ப பொறுமையா ஜிகே கொஸ்டின் ரீட் பண்ண முடியாது, பொறுமையா இங்கிலீஷ் கொஸ்டின் ரீட் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ல சப்போஸ் 2024 கரண்ட் அஃபேர் கேட்டிருப்பாங்க. நம்ம 2025க்கு அதுக்கான ஆன்சர் என்ன, ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் 2024ல உள்ள அப்பாயின்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி விட்டு வந்துருவோம். அதனால என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஜிகேய பொறுமையா ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு, இங்கிலீஷ் ஆன்சர் பண்ணிட்டு, ரீசனிங் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குவான்ஸுக்குள்ள போகணும். ஓகே, இப்ப ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள ஜெனரல் அவேர்னஸ் முடிச்சிருவீங்க. 7 நிமிஷத்துக்குள்ள நீங்க எவ்வளவு கொஸ்டின் தெரியுதோ, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருவாங்க. 20-22 கொஸ்டின் வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10-12 ஜெனரல் அவேர்னஸ்ல தெரிஞ்சாலும் ஓகே தான். அந்த 10-12 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அட்டன் பண்ணிட்டு அடுத்து இங்கிலீஷ்க்கு வரீங்க. இதுலயே 25ல ஒரு 20 வரை தெரியுது, 22 வரை தெரியுது அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள இங்கிலீஷை முடிச்சிருங்க. ஓகே, இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? 17 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இந்த ரீசனிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு ஒரு 18 நிமிஷம். ஓகே, ஒரு 18 நிமிஷத்துக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டைம் ஃபுல்லாமே குவான்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல ஃபுல்லாவே கால்குலேஷன் இருக்கும். அது போகையும் டைம் இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு 50-50ல விட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, பாதி தெரிஞ்சு தெரியாத மாதிரி. சோ அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பெர்ஃபெக்ட்டா டைமை ஸ்பிளிட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ஹவர்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். எந்த கொஸ்டினுக்காவது உங்களுக்கு ஆன்சர் வரல, இப்ப மேக்ஸ்ல ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வரல, அதுல ஒரு 2 நிமிஷம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ அந்த இடத்துல நீங்க வந்து பதட்டப்படக்கூடாது. அந்த கொஸ்டினை அப்படியே விட்டுறணும். ஓகே, அந்த இடத்துல நம்ம வந்து வீட்டுல உட்கார்ந்து நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய சம்ம நான் சால்வ் பண்ணி பார்த்திருக்கேன், இங்க ஆன்சரை கொண்டு வந்துதான் நான் நிப்பாட்டுவேன் அப்படின்ட்டு எந்த இதுவும் முயற்சி எடுக்கக்கூடாது. கொடுத்திருக்கதே 60 நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் போட்டா கூட 60 நிமிஷத்துல 60 கொஸ்டின் தான் போட முடியும். ஓகேவா? ஆனா நமக்கு 100 கொஸ்டின் இருக்கு. சப்போஸ் இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலன்னா மீதி 99 கொஸ்டின் நம்ம கையில இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டினை வச்சு நம்மளோட கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ண போறது கிடையாது. அப்ப மீதி 99 கொஸ்டின் இருக்கு. அதனால ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலையா அதை அங்கேயே விட்டுறணும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு கொஸ்டின் தெரியலையா அதையும் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. தெரியலையா அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஓகேவா? சோ தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இங்க வந்து எக்ஸாம் ஹால்ல புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்திருக்க டைம் 1 ஹவர் டைமுக்குள்ள எல்லாராலையும் 100 கொஸ்டின், அதாவது இப்ப 100 கொஸ்டின் வந்து நான் உங்ககிட்ட சும்மா கொடுக்குறேன், இதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னா எல்லாராலையும் 100 கொஸ்டினையும் அட்டன் பண்ண முடியும். ஒருத்தங்க ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்துக்கிடுவாங்க, ஒருத்தங்க 5 மணி நேரம் டைம் எடுப்பாங்க, ஒருத்தங்க பாத்தீங்கன்னா 2 நாள் டைம் எடுத்து 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனா உங்களுக்கு என்னது, இந்த 1 மணி நேரத்துக்குள்ள 100% அக்யூரசியோட யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்றாங்களோ அவங்க தான் செலக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன ஸ்பீட்ல இருக்கீங்களோ, அதாவது அந்த டைமர் ஆன் பண்ணும்போது என்ன ஸ்பீட்ல இருக்கீங்களோ கடைசி முடிக்கிற வரைக்கும் அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். இடையில எங்கேயாவது சோர்ந்து போறது, எங்கேயாவது பறக்க பாக்குறது, அப்படி இல்லைன்னா அந்த நேரத்துல வந்து சைன் வாங்குவாங்க. இப்போ 1 ஹவர் டைம் இருக்கு, நம்ம எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வைக்க சொல்லி சைன் எல்லாம் வாங்குவாங்க, ஸ்டாம்ப் பேட்ல ரேகையெல்லாம் எடுப்பாங்க. அந்த டைம்ல கொண்டு வந்து நம்ம ஒரு சம்மு சால்வ் பண்ணிட்டு இருப்போம், அவசரமா உட்காந்து அப்பதான் சால்வ் பண்ணுவோம், அப்பதான் வந்து சைன் வாங்குவாங்க. அந்த மாதிரி சைன் வாங்கும் போதும் நாம வந்து என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவா மைண்டை இது பண்ணக்கூடாது. எனக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 59 நிமிஷம் தான், எனக்கு 60 நிமிஷம் கிடையாது.
எனக்கு 55 நிமிஷம் தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு எக்ஸாம் வந்து எழுதணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரம் போயிருவீங்க. ஓகேவா? அங்க போயிட்டும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கிறத விட அந்த 1 மணி நேரத்துல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட ரிசல்ட் வந்து அமையும். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வீட்ல உட்கார்ந்து படிச்சோம், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம், ஆன்லைன் டெஸ்ட் போட்டோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த 1 மணி நேரத்தை நம்ம பெஸ்டா பண்ணாதான் நமக்கு வந்து செலக்ஷன் வந்து இருக்கு. அப்ப நம்ம எக்ஸாம் ஹால் போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய சுத்தி நெகட்டிவ் நடக்கும். ஏன்னா என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா கொடுத்திருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் கொண்டு வரணும், ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரணும், ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் வேணும், இவ்வளோ இதுவும் நீட்டா கொடுத்திருப்பாங்க. அது எதையுமே ரீட் பண்ணாம சில பேர் லேட்டா எக்ஸாம் ஹாலுக்கு வருவாங்க. லேட்டா எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய எக்ஸாமினர் கிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன அலோ பண்ணுங்க, பஸ் லேட் ஆயிருச்சு, இது லேட் ஆயிருச்சுங்கிற மாதிரி. சோ அதை வந்து நீங்க பார்க்க கூடாது. அவங்க தெளிவா ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரணும்னு போட்டிருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட் பிரிண்ட் அவுட்டே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடக்கு அப்படின்னா அது எதையுமே நீங்க பார்க்க கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது சுத்தி நடக்குன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி எதையும் பார்க்க கூடாது. ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கூட உங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு கூலா காமா உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த 1 ஹவர்ல உங்களால இன்னுமே பெஸ்டா கொடுக்க முடியும். ஓகே, உங்களால எவ்வளவு பெஸ்டா அந்த எக்ஸாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம படிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே வரும். கொஞ்சம் காமா ரிலாக்ஸா கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுங்க. பதட்டத்துல ஆன்சர் பண்ணாதீங்க. மேக்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கிறத ரீட் பண்ணுங்க. ரீசனிங்ல ஆடு ஒன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்களா, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா, எது தப்புன்னு கேட்டிருக்காங்களா, என்ன இதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 2024ஓட கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்களா, ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு இயர் கேட்டிருக்காங்களா, மாத்தி மாத்தி போட்டுறக்கூடாது, படிச்சதையே தப்பா எழுதிடக்கூடாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி கரெக்டா பெர்ஃபெக்டா 1 ஹவர் காமா உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானால எக்ஸாம் நடக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில எக்ஸாம் நடக்கும். நீங்க என்ன சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அதுபடி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அடுத்து கோயம்புத்தூர்ல நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, திருச்சியில, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. ஓகேவா? சோ இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க தென்காசியில இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல திருநெல்வேலியில இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல தூத்துக்குடியில இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க என்ன போட்டிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் திருநெல்வேலின்னு போட்டிருப்பீங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மதுரைன்னு போட்டிருப்பீங்க. பெரும்பாலும் நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லயே தான் உங்களுக்கு சென்டர் வந்து போட்டிருப்பாங்க. அப்ப திருநெல்வேலிங்கும் போது மேக்சிமம் பிஎஸ்என் காலேஜ்ல தான் சென்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ நீங்க நான் சொல்றத வச்சு இது பண்ணக்கூடாது. உங்க ஹால் டிக்கெட்ல எங்க சென்டர் போட்டிருக்காங்கிறத கரெக்டா பாத்துக்கணும். ஓகே, சோ அப்ப எந்த சென்டர், எங்க இருந்து நமக்கு பஸ் பிடிச்சா கரெக்டா இருக்கும், அங்க அவங்க சொன்ன ரிப்போர்ட்டிங் டைமுக்கே நம்ம போகிறதுக்கு எந்த பஸ் பிடிச்சா கரெக்டா இருக்கும், எவ்வளவு சீக்கிரமா கிளம்பணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இது பண்ணிக்கோங்க. முத நாளே வந்து ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், ஹால் டிக்கெட்ல உங்க நேம் இருக்கும் இல்லையா, அதே நேம் எந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதை கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட்டோட பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், ஒரு போட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அது போக ஜெராக்ஸ் வந்து ஒரு சேஃப்டிக்கு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இது எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமா போங்க. உங்களால கண்டிப்பா முடியும். ஓகே, கண்டிப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இது வந்து லெவல் 1 தான். ஓகேவா? சோ இந்த எக்ஸாமுக்கே நீங்க பயப்படக்கூடாது. தைரியமா பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இன்னைக்கு நைட் வந்து ரிலாக்ஸா தான் நீங்க இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 200 மார்க்குக்கு வெறும் 110 மார்க், 120 மார்க் இவ்வளவுதான் வருதுன்னா அப்ப நம்ம வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிருவோம். என்ன ஆகும், ஐயோ இவ்வளவு நாள் படிச்சோம், இந்த மார்க் இவ்வளவுதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்ஸ் ஆயிருவோம். நாளைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் வந்து அப்படியே இருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்கு ஃபுல் டெஸ்ட் எதுவுமே எடுக்காதீங்க. ஓகேவா? சோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ரிலாக்ஸா என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வைக்கணும், என்னென்ன ரிவைஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். அந்த 1 ஹவரை வந்து பெஸ்டா பண்ணுங்க. ஓகேவா? சோ 1 ஹவர்ல எவ்வளவு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்க முடியுமோ அவ்வளவு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்மள அறியாமலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டாலும் பதட்டப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல அங்க டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது லைட்டா டைமரை பார்த்தாலே இங்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நடுங்க ஆரம்பிச்சு அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாத மாதிரி பதட்டம் ஆயிருவாங்க. சோ அந்த மாதிரி பதட்டப்படக்கூடாது. அந்த டைமரை வந்து பாக்குறது எதுக்காகனா அடுத்து நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா கொண்டு வர்றதுக்கு தான். ஐயோ டைம் முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி பதறக்கூடாது. ஓகேவா? சோ பதட்டப்படாம சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சு, 3 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சுனாலும்
அந்த வேஸ்ட் ஆனதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல வந்து என்ன பண்ணுங்க, இருக்கிறத வந்து அப்படி மேனேஜ் பண்ணி இது பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா கண்டிப்பா நம்மள அறியாமலே ஒரு பசில் சால்வ் பண்றோம்னா ரீசனிங்ல நாம ஒரு இதுல சால்வ் பண்ணுவோம். ஆன்சர் வரலன்னா அதுல 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சுன்னா ஐயோ 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சுன்னு நினைக்க கூடாது. ரிமைனிங் நமக்கு 58 நிமிஷம் இருக்கு அப்படிங்கறது தான் நினைச்சு பாசிட்டிவா எக்ஸாம் எழுதணும். ஓகே, சோ கரெக்டா எக்ஸாம் எழுதுங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா எடுத்துட்டு போங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பதான் மேம் நான் சிஜிஎல் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு இப்பதான் படிக்க வந்திருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா இதுக்கும் கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அதுக்கான தனித்தனி பேட்சஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச், ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? எம்டிஎஸ் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் சரி, இல்ல எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போறதுல எதுவும் டவுட் இருக்கு, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you.